6 விரல் இருந்துச்சுன்னா, அவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செயல்பாடுகள் உடையவர்களாக இருப்பாங்க. என் எ ஒரு யூனிக்கான பெர்சன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அவங்களால மற்ற செயல்கள் எக்ஸ்ட்ரா ஒரு செயலையும் எல்லாரும் பண்றத விட, பெருவிரல் மட்டும் தனியா நிக்கும். மீதி 4 விரலும் ஒண்ணு போல அப்படி நிக்கிற மாரி இருக்கும். அந்த நபர் வந்து யாரையும் கூட்டு சேர்க்க மாட்டாங்க. அவங்க தனியாவே இருக்க விரும்புவாங்க. யாரும் என்கிட்ட சேரவும் வேண்டாம், நானும் உங்க கூட சேர வேண்டாம் அப்படிங்கிற மாரி ஒரு தன்மையில இருப்பாங்க. தனித்துவமாக நான் வாழ்றேன் அப்படிங்கிற தன்மையில், தன்னுடைய திறன் எல்லாமே எல்லாராலும் முடக்கப்படுகிறது. அதனால குதிங்கால அதிகமாக ஊனக்கூடாது. ரொம்ப ஊனி ஊனி அடிக்கக்கூடாது. அதனால அப்படி ஊனி அடிச்சோம்னா, நம்மளுக்கு செல்வ நிலை குறையும் அப்படிங்கிறது. அதேபோல் பாதம் நடக்கும்போது, இந்த சென்டர்ல வந்து ஒரு வளைவு வரும். அந்த வளைவு வரணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும். அந்த வளைவு வந்துச்சுன்னா, அவ உலக்கு மாரி இப்படி நேரா இருக்கிற மாரி இருக்கும். அந்த உலக்கு கால் அந்த கால் அந்த மாரி கால் உள்ளவங்க வந்து குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து புகுந்த இடத்துல போனாலும் சரி, குடும்பத்திலருந்து பிரிச்சு எடுத்துட்டு போறது, புகுந்த குடும்பத்தை வந்து ஒரு மதிக்காத தன்மை, இது எல்லாமே இவங்க இருக்கிற இடத்தில் வந்து மச்சங்கள் வந்து திடீர்னு வரும், திரும்ப மறையும். பெருவிரல் வரும்போது கண்டிப்பாக உயிர் ஆபத்தான ஒரு விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்கக்கூடியது அப்படிங்கிறது அர்த்தம். உயிர் ஆபத்துகள் நல்லது சொல்லுவதற்கு ஆட்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத தன்மையில் இருக்கிற மாதிரி இருக்கும். காஸ்மோ வியூ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் ஜெயந்தி ரவி நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து குறிப்பா பழைய காலத்துல நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கால்ல வந்து இந்த கட்டை விரலுக்கு பக்கத்துல இருக்கிற விரல் கட்டை விரலை விட பெருசா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து வீட்டுக்கு அடங்க மாட்டாங்க, இல்ல வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து அடங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நிஜமாவே இது சொல்றது கரெக்ட் தானா மேம்? ஆமா. அது வந்து அடங்க மாட்டாங்கங்கிறத விட, அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கும். தான் செய்வதெல்லாம் கரெக்ட்டு அப்படிங்கிற ஒரு அது உண்டு. திருப்தி அடையாத தன்மை நெறைய உண்டு. யாரு நீங்க கணவன் மட்டும் இல்ல, யார் எத செஞ்சாலும், அதுல வந்து இந்த விஷயத்த நான் வந்து திருப்தி இல்ல. நான் வந்து செஞ்சா தான் அதுக்கு திருப்தியா இருக்கும். அப்படிங்கிற ஒரு திருப்தி அடையாத தன்மையிலேயே அவங்க இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து டாமினேட்டிங் குணம் அதிகமாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு வந்து டாமினேட்டிங் குணம் அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த பெண் வந்து என்னன்னா, அவ எப்பவுமே நம்மளுடைய சமுதாய ஒரு ஒரு ரூல்ஸ் என்னன்னா, விதிகள் என்னன்னா, பெண் வந்து ஆணுக்கு அடங்கி இருந்தா அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். ஆண் சொல்ல கேட்டு நடந்தா அந்த குடும்பம் நன்றாக இருக்கும்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல வந்து அப்படி நடக்காது. அவள் வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி நான் செய்வது இது கரெக்ட்டு. நான் இது சரியா பண்றேன் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய லெவல வந்து அங்க தக்க வச்சுக்கிட்டே இருப்பா. அப்படிங்கும்போது அவளுடைய இதுதான் முக்கியத்துவம் குடுக்க போகுது. அந்த ஆண் வந்து ரொம்ப டம்மியாக்குற மாரி ஒரு ஃபீல். அதனால அந்த இடம் வந்து திருப்தி அடையாத தன்மை, யாருக்கும் அடங்காத தன்மை அப்படிங்கிறனால அத கொஞ்சம் பயப்படுவாங்க. அதே இது வந்து அந்த கட்டை விரலும், அந்த கட்டை விரலுக்குள்ள பக்கத்து விரலும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, சரிசமமான நபர்களாக வாழ்வாங்க. கணவனும், மனைவியும் சரிசமமானவர்களாக இருப்பாங்க. கட்டை விரலை விட ஒரு சற்று கொஞ்சம் கீழ இறங்கி இருந்துச்சுன்னா, ஆண் சொல்வது சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள மனப்பான்மையாக இருக்கும். சில பேருடைய கால் விரல்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி சுண்டு விரல்லேருந்து அப்படி படிப்படியா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து கரெக்ட்டா பெருவிரல் ஸ்ட்ராங்கா மேல நிக்கும். இந்த மாரி கோத்த மாரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குடும்பத்தை வந்து அனுசரிச்சு எல்லாரும் ஒண்ணா போகணும் அப்படிங்கிற தன்மை உடையவர்களாக இருக்கும். சில ஆண்களுக்கு கால பார்த்தீங்கன்னா, அந்த பெருவிரல் கொஞ்சம் அப்படி லைட்டா சாஞ்சு, அந்த ஆள்காட்டி விரல் பக்கத்துல அப்படி சாஞ்சு இருக்கிற மாரி இருக்கும். சாஞ்சு இருந்து எல்லா விரலையும் அனுசரிச்சு போகுற மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். அப்படி நெருக்கமா கொஞ்சம் அப்படியே அந்த பெருவிரல் மொழி கொஞ்சம் வெளிய தள்ளி, அந்த பெருவிரல் அப்படி சாஞ்சு இருக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி ஆண்கள் வந்து குடும்பத்தை அனுசரிச்சு, மனைவி சொல்லுக்கு வளைந்து கொடுத்து, எது கரெக்ட், எது தப்புங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே மனைவி, குடும்பம்ங்கிற ஒரு அந்யோன்யத்துடன் வாழக்கூடிய ஒரு ஆணாக இருப்பாங்க. சிறந்த ஆணாக இருப்பாங்க. அதே பெண்ணுக்கும் அப்படிதான் இருக்கணும். பெண் வந்து என்னன்னா, அப்படி வளைஞ்சு வராது.
பெண்ணுக்கு வந்து அந்த பெருவிரல் நீளமாக தான் அப்படி நேரா இருக்கும். அப்படி இருந்தா தான் அந்த அழகு. ஆண் வந்து தன்னை கொஞ்சம் வளைஞ்சு குடுத்தான்னா அது அழகு. அதே இது வந்து பெண்ணுக்கு அந்த மாரி வளைஞ்சு குடுக்குற தன்மை வந்துச்சுன்னா, அது வந்து சூட்டபிளான ஒரு இதா இருக்காது. நேராக பெருவிரல் இருந்து, அதுக்கடுத்து அடுக்கடுக்கா மொட்டு மாரி அப்படி வெளிய கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அப்படி வர சிறு விரல் வரைக்கும், அந்த சுண்டு விரல் வரைக்கும் இறங்கி வந்துச்சுன்னா, அது பெண்ணுக்கு ரொம்ப அழகானதாக இருக்கும். ஓகே. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து 6 விரல் இருக்கிறத நம்மனால பார்க்க முடியும். இந்த மாரி 6 விரல் இருக்கிறதுக்கு என்ன பலன் மேடம்? 6 விரல் இருந்துச்சுன்னா, அவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செயல்பாடுகள் உடையவர்களாக இருப்பாங்க. என் எ ஒரு யூனிக்கான பெர்சன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அவங்களால மற்ற செயல்கள் எக்ஸ்ட்ரா ஒரு செயலையும் எல்லாரும் பண்றத விட, ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இப்ப கால்கள் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கு என்ன பலன் மேடம்? கால் பார்த்தீங்கன்னா, சில பேர் கால இப்ப காமிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு விரல் இன்னொரு விரலோட தொடர்பே இல்லாத மாரி தள்ளி, தள்ளி, தள்ளி இருக்கும். அந்த மாரி தள்ளி, தள்ளி இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக குடும்பத்தில யாருடன் யாரும் ஒட்ட மாட்டாங்க. எல்லாருமே பிரிஞ்சு இருக்கிற தன்மையாக இருக்கும். இந்த பெருவிரல் வந்து சில பேருக்கு அப்படி துண்டா தனியா நிக்கும். பெருவிரல் மட்டும் தனியா நிக்கும். மீதி 4 விரலும் ஒண்ணு போல அப்படி நிக்கிற மாரி இருக்கும். அந்த நபர் வந்து யாரையும் கூட்டு சேர்க்க மாட்டாங்க. அவங்க தனியாவே இருக்க விரும்புவாங்க. யாரும் என்கிட்ட சேரவும் வேண்டாம், நானும் உங்க கூட சேர வேண்டாம் அப்படிங்கிற மாரி ஒரு தன்மையில இருப்பாங்க. தனித்துவமாக நான் வாழ்றேன் அப்படிங்கிற தன்மையில், தன்னுடைய திறன் எல்லாமே எல்லாராலும் முடக்கப்படுகிறது. அதனால இவங்க கூட நான் சேராம இருந்து தனியா இருந்தா கூட நான் திறமையா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த தாட் அதிகமாக இருக்கும். இந்த தனியா இருக்கிற பெருவிரல் தனியா இருக்கும்போது. அதே சமயம் எல்லா விரலும் பிரிந்து இருந்து, பாதம் வந்து ரொம்ப அகலமாக விரலும் பிரிந்து இருந்தால், அது வந்து சொலவு பாதம் அப்படிம்பாங்க. அந்த மாரி பாதம் இருக்கிறவங்க வந்து என்னன்னா, தன்னுடைய ஒவ்வொன்னும் நான் இது நல்லது செய்றேனா, கெட்டது செய்றேனா, அந்த அந்த மாரி ஒவ்வொன்னும் ஆய்வு பண்ணி நெறைய ஃபில்டர் பண்ணி, நெறைய விஷயங்கள இழக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால அந்த மாரி ஒரு பாதமும் இருக்கக்கூடாது. பாதம் வந்து அவங்களுடைய அதாவது அவங்க உடம்புக்கு தக்கன ஒரு பாதத்தை உருவாக்குறது. அதேபோல் சொல்லுவாங்க. அதாவது மான் குழம்பு போன்ற கால்கள் இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது முன்னங்கால குதிங்கால அதிகமாக ஊனக்கூடாது. ரொம்ப ஊனி ஊனி அடிக்கக்கூடாது. அதனால அப்படி ஊனி அடிச்சோம்னா, நம்மளுக்கு செல்வ நிலை குறையும் அப்படிங்கிறது. அதேபோல் பாதம் நடக்கும்போது, இந்த சென்டர்ல வந்து ஒரு வளைவு வரும். அந்த வளைவு வரணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும். அந்த வளைவு வந்துச்சுன்னா, அவ லட்சுமி கடாட்சமான பாதத்தை பெற்றவள் அப்படிங்கிறது. வளைவு இல்லாமல் ஃபுல்லாவே தரையில் படுற மாரி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த லட்சுமி கடாட்சத்தினுடைய தன்மை இழக்கிற மாரி இருக்கும். அதனால அ பாதத்தில் அந்த சென்டர்ல வளைவு இருப்பது சிறப்பாக இருக்கும். குதிங்காலை அதிகமாக ஆணியாக ஊனக்கூடாது. யார் ஆணியாக ரொம்ப ஆணித்தரமாக குதிங்காலை ஊனி, அப்புறம் முன்னங்கால் வைக்கிறாங்களோ, அவங்க வந்து தரித்திரத்துக்குள்ளான விஷயங்கள் நெறைய செய்வாங்க. கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால எப்பவுமே முன்னங்காலை ஊனி, அப்புறம் பின்னங்கால் குதியங்காலை ஊனினீங்கன்னா, அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு, குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கணுக்கால் அப்படிங்கிற பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து மேல பெருசா வந்து கீழ சின்னதா வந்திருக்கும். இந்த கணுக்கால்கள் கூட இந்த மாரியான விஷயங்கள குறிக்குமா மேம்? ஆமா. அத வந்து கரண்டக்கால் அப்படிம்பாங்க. கரண்டக்கால்னா, ஒலக்கு கால் அப்படிம்பாங்க. ஒலக்கு கால்னா, அப்படி நேரா இருக்கும். முட்டியிலேருந்தே ஃபுல்லாவே ஒலக்கு மாரி இப்படி நேரா இருக்கிற மாரி இருக்கும். அந்த ஒலக்கு கால் அந்த அந்த கால் அந்த மாரி கால் உள்ளவங்க வந்து குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து புகுந்த இடத்துல போனாலும் சரி, குடும்பத்தில வந்து பிரிச்சு எடுத்துட்டு போறது, புகுந்த குடும்பத்தை வந்து ஒரு மதிக்காத தன்மை, இது எல்லாமே இவங்க இருக்கிற இடத்தில் வந்து குடும்ப ஒற்றுமைகள் ஒண்ணாக இருக்காது. அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால இந்த மாரி பெண்களை அந்த காலத்துல கெட்டுறது ரொம்ப போராட்டம் தான். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால கணுக்கால் வந்து ஒழக்கு மாரி கணுக்காலாக வரக்கூடாது அப்படிங்கிறது. அதேபோல் பார்த்தீங்கன்னா, அந்த கணுக்கால் பக்கத்தில வந்து சில பேருக்கு வந்து அ மானின் குழம்பு போன்ற கால் வந்து கீழ வந்து அப்படியே சின்னதா வந்து அப்புறம் விரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க போற இடங்களில் லட்சுமி கடாட்சத்தினுடைய அம்சங்கள் இருக்கும். இத மான் குழம்பு கால் அப்படிம்பாங்க. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்க வந்து கால் வைக்கிற இடம்லாம் ஐஸ்வர்யம்.
பெருகும். இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல வந்து நெறைய விஷயங்கள், மாற்றங்கள், வித்தியாசங்கள் எல்லாம் குடுப்பாங்க. அதனால அந்த மாரி கால், பாதம் பெற்றவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேர் கால்கள் வந்து அடிக்கடி சரங்கு, புண்ணு இந்த மாரி வெடிப்புகள் அதிகமாக இருக்கும்போது, அங்க வந்து லட்சுமி கடாட்சத்தின் அருள் வந்து ரொம்ப குறையுது அப்படின்னு அர்த்தம். அப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னா, வேலைகளின் பளு, சனியுடைய கர்மாக்கள் ஜாஸ்தியா இருக்குது, அந்த மாரி இருக்கும். அதனால இவங்க வந்து அந்த பாதத்தை வந்து நெறைய மஞ்சள் பூசுவதும், நல்லா தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுக்கிறது, இதெல்லாம் நைட்டு படுக்கும்போது தேங்காய் எண்ணெயும், மஞ்சள் காலையில குளிக்கும்போது மஞ்சள் பூசுவதும், இதுக்கு முக்கியமான பரிகாரமே இத தான் நம்ம எடுத்திருக்கோம் அந்த காலத்திலேருந்து. கால் பாதத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்லா மீன் தெரப்பி வச்சு மீன் தெரப்பி பண்ணும்போதும் ஏன்னா மீன ராசி வந்து நம்மளுடைய கால் பாதத்தை குறிப்பதாக இருக்கும். அது மீனுடைய சின்னமாக இருப்பதினால், அங்க சனியுடைய கர்மாவை எடுக்குவதற்கு மீன் வந்து அந்த அழுக்கெல்லாம் பிரிச்சு எடுக்கிற மாரி எடுக்கும். அதனால மீன் தெரப்பி பண்ணும்போதும் இங்க வந்து நமக்கு சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும் இந்த கால் பாதத்தில். ஓகே. ஆ இன்னும் நெறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்ல வந்து வரக்கூடிய மச்சம், குறிப்பா வந்து இந்த விரல்கள்ல வரக்கூடிய மச்சம், அதற்கு என்ன பலன்? அதாவது பெருவிரலில் மொச்சம் சில பேருக்கு திடீர்னு வரும். மச்சங்கள் வந்து திடீர்னு வரும், திரும்ப மறையும். பெருவிரலில் வரும்போது கண்டிப்பாக உயிர் ஆபத்தான ஒரு விஷயங்கள் அந்த வீட்ல நடக்கக்கூடியது. அப்படிங்கிறது அர்த்தம். உயிர் ஆபத்துகள் நல்லது சொல்லுவதற்கு ஆட்கள் வந்தாலும், அதை ஏற்றுக்கொள்ளாத தன்மையில் இருக்கிற மாரி இருக்கும். இறை சிந்தனைகள் குறைய போகுது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் குறையும்போது உங்களுக்கு இந்த கணுக்கால் அந்த பெருவிரல் மச்சங்கள் தோன்றும். அதேபோல் பார்த்தீங்கன்னா, பெருவிரலுக்கு அடுத்த விரலில் மச்சங்கள் இருந்துச்சுன்னா, செல்வ நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாரி வரும். சில பேர் கணுக்காலில் மொச்சங்கள் இருக்கும். கணுக்காலில் மொச்சம் இருக்கும்போது செல்வம் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மாரி மச்சங்கள வச்சு சில சில விஷயங்கள் சொல்லலாம். ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கால் விரல்கள வைத்து நம்ம என்ன மாரியான விஷயங்கள கணிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா.